சுவிசேஷம் என்னதுங்க? மனம் திரும்புங்கன்னு தான் சொல்லுது, சாகுங்கன்னு சொல்லலை. பாவிகளே நீங்கள் எல்லோரும் செத்து போங்கள், இதுதான் நீதின்னு சொல்லலை. பாவிகளாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மனம் திரும்பி அப்பா உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்கள் பிதா உங்களுக்கு சாப்பாடு தருவார்ன்றார், உங்கள் பிதா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தருவார்ன்றார். இயேசுடைய உபதேசமே அதானே. உங்கள் பரமபிதா உங்களுக்கு தம்முடைய ஆவியை தருவார். பொல்லாத தகப்பன் தான் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையை செய்வார்ன்றார். நாங்கள் பாவி, அப்பா எங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார், தேவனுக்கு எங்கள் மேலே அன்பு இல்லை, அக்கறை இல்லை அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறனால தான் மேலும் மேலும் பாவம் செய்கிறான். நீங்கள் ஏன் பாவம் செய்கிறீங்க? தேவனை குறித்து சரியாக அறிவு இல்லை. தேவன் என்னெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார், தேவன் எனக்கெல்லாம் என்னது எதுலனாலும் தேவன் எனக்கு காசு தர மாட்டார், அதனால் காசு சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழியை யூஸ் பண்ணுறீங்க. தேவன், நான் ஏற்கனவே பாவி, எனக்கு ஒன்றும் நல்லதே நடக்கலை, நாங்கள் ஏசப்பாவை சரியாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அறியாதனால நாங்கள் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், அதனால் தேவன் எனக்கு காசு தர மாட்டார், தேவன் எனக்கு வாழ்க்கை துணை தர மாட்டார், தேவன் எனக்கு வாகனம் தர மாட்டார், எனக்கு தேவையானது ஒன்றும் தரமாட்டாருங்கிற நம்பிக்கை அவிசுவாசத்தினால்தான் மேலும் மேலும் பாவம் செய்கிறீங்க. விசுவாசம் இல்லாமல் செய்வது எல்லாம் பாவமாக இருக்கிறது. தேவன் எனக்கு தரமாட்டார், அதனால் நான் கடன் வாங்குகிறேன். தேவன் எனக்கு தரமாட்டார், அதனால் லோன் வாங்குகிறேன். தேவன் எனக்கு தரமாட்டார், அதனால் கொள்ளையடிக்கிறேன். தேவன் எனக்கு தரமாட்டார், அதனால் நானே வன்முறையாக வலுக்கட்டாயமாக அடைஞ்சிடுறேன், ரேப் பண்ணிடுறாங்க, பாலியல் துன்புறுத்தலை ஈடுபடுத்திடுறாங்க, எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது, கிடைச்சது இப்படி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் எல்லாம் தேவன் மேலே நம்பிக்கை இல்லாத நிலைமையினால தான்.